வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் புதுச்சேரி ஜுடிஷியல் சபார்டினேட் சர்வீஸ். புதுச்சேரியில் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்துக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 24/3/2024. ஸோ அவங்களுக்கான ரிசல்ட் தான் இது. என்னென்ன போஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இதில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஓபிசிக்கெலாம் 82.653 வந்திருக்கு, எம்பிசிக்கு 74.49. இங்கே சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 73, 65, ஈவன் 65 கூட கட் ஆஃப் இருக்கவங்க எடுத்திருக்காங்க. தென் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இவங்களுக்கு பாருங்கள் 56, ஓபிசிக்கு 56, இபிசி 54, எஸ்சிக்கு 52. கட் ஆஃப் வந்து இவ்வளோ கம்மியாக கூட எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அந்த காம்படிஷன் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ஈவன் பாருங்கள், இப்போ காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அவங்க எடுத்த மார்க்ஸ் 47, 46 கூட இருக்குது பாருங்கள். இங்கே ஓபிசிக்கு 52, மைக்ரண்ட் ஓபிசி 51, இங்கே 47, எம்பிசியில் 47 கூட எடுத்திருக்காங்க. தென் எஸ்சிக்கு 46. ஆனால் இன்னும் வந்து ஸ்கில் டெஸ்ட் மார்க் இஸ் குவாலிஃபைங் நேச்சர் அது கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அவங்க எடுத்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர், இதில் ஓபிசிக்கு 66 கூட வந்திருக்கு கட் ஆஃபு. ஜூனியர் கிளர்க்கு, எம்பிசி 77. ஸோ இங்கே எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் போட்டுட்டாங்க. இது பாருங்கள் 69, 64 கூட எடுத்திருக்காங்க பாருங்கள். ஆனால் அவங்க வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, அதனால கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. இங்கே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். 48, 47 அதெல்லாம் கூட இருக்குது. இந்த கட் ஆஃபில் கூட அவங்க எடுத்திருக்காங்க. அது மாதிரி பிசிஎம்க்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறையுது பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது டைப்பிஸ்ட்லாம் பாருங்கள் 61, 59 இந்த கேட்டகரியில் கூட எடுத்திருக்காங்க. இங்கே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 45 கூட எடுத்திருக்காங்க பாருங்கள். தென் டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் அதிகமாகவே இருக்குது, 82, 81. இந்த பாயிண்ட்லேயே பாருங்கள், பாயிண்ட்லேயே நிறைய வேரி ஆகுது. அந்த 77.778 இதிலே ஒரு 4 பேர் எடுத்திருக்காங்க. இங்கே கொஞ்சம் கட் ஆஃப் குறையுது பாருங்கள். கேட்டகரிக்கு சில கேட்டகரிக்கு 57 கூட வந்திருக்கு. தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கம்மியாக தான் எழுதியிருப்பாங்க, பீப்புள்ஸ் வந்து அதிகமாக எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க கட் ஆஃப் ஏன் இன்னும் கொஞ்சம் குறையுதுன்னா, இவங்க எழுதினவங்களே கம்மியாக இருப்பாங்க, அது ஒரு ரீசன். ஈவன் ஒரு கேட்டகரியில் பாருங்கள் மார்க் இல்லை, அதனால் வந்து எடுக்கலன்னே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 post இன் ஓபிசி கேட்டகரி நாட் ஃபில் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட், இப்படியும் கூட இருக்குது. ஸோ கட் ஆஃப் மட்டும் குழப்பிட்டே இருக்க வேணாம். நெக்ஸ்ட்டு அப்டேட் உங்களுக்கானதாக கூட இருக்கலாம், அதனால் கொஞ்சம் தைரியமாகவே இருங்க. ரெகுலராக வெப்சைட் வந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்களுமே வெப்சைட்டில் பாருங்கள். மற்றபடி போடுறதெல்லாம் பார்த்து நீங்கள்
வெக்ஸ் ஆக வேணாம். நீங்க உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா டைரக்ட்டா வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். அப்படி இல்லனாலும் நாங்க வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். இதுல வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்டும் குடுத்துருக்காங்க. இந்த எல்லா போஸ்டிங்க்குமே வெயிட் லிஸ்டடும் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இந்த மாரி வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்திருக்காங்கன்னா, சப்போஸ் அவங்க செலக்ட் பண்ணவங்க யாராவது ஜாயின் பண்ணல, டியூ டூ சம் ரீசன் அவங்க வந்து வராம இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு பதிலா இவங்கள போடுவாங்க. அதனால முன்னாடியே அவங்க வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இது லிஸ்ட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர்ல நோ குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் வெயிட் லிஸ்ட். அதனால அத அப்படியே விட்டுட்டாங்க. மத்தது எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க்கு, இன்னும் நெறைய பேர் வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. டைப்பிஸ்ட்டு அதெல்லாம் பாருங்க கட் ஆஃப் ரொம்ப கம்மி தான். டிரைவருக்கு 69 கூட எடுத்திருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு தான் மார்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்த எல்லா போஸ்ட்டுக்கும் கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கு. இது வந்து வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ இதில செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.